போனா ராகவபுரம்ங்கிற கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் கேள்வி பந்தயம் நிர்வகிக்கிறாரு அந்த ஊரு பெரியவரு. அந்த போட்டியில ஜெயிச்சவங்க நல்லா கௌரவிக்கப்பட்டு பரிசா காசையும் கொடுப்பாரு. இதுல புத்திசாலிங்க கலந்து அவங்க திறமைய வெளிப்படுத்துவாங்க. இதெல்லாமே ஒரு பெரிய பண்டிகையா நடக்கும். ஆனா ரொம்ப வருஷமா அந்த போட்டியில உமாபதி என்கிறவர் மட்டும்தான் எப்பவுமே ஜெயிச்சிட்டு வந்தாரு. இந்த முறையும் அவருதான் ஜெயிப்பாருன்னு அந்த ஒரு மக்கள் மட்டும் இல்லாம சுத்தி பக்கத்துல கிராமத்துல இருந்தும் அந்த போட்டிய பார்க்க வந்தவங்க கூட நினைக்க ஆரம்பிச்சாங்க. கேள்வி போட்டி ஆரம்பமாகுது. இந்த முறை இதுக்கு முன்ன எப்பவுமே வராத அளவுக்கு அத்தனை பேரு வந்து பாக்குறாங்க. உமாபதி எத்தனையோ புத்தகத்தை படிச்சு அந்த கேள்வி போட்டிக்கு வராரு. இந்த தடவையாவது என்ன கேள்வி போட்டியில வெல்றதுக்கு இங்க யாருக்காவது தம் இருக்கா அப்படின்னு அகங்காரமா அந்த ஒரு பெரியவர்கிட்ட சொல்றாரு. அதே நேரத்துல விஸ்வகசேனாங்கிற ஒரு வாலிபர் அவர் படிப்பை முடிச்சிட்டு தான் சொந்த ஊருக்கு புறப்பட்டு போகும்போது அந்த ஊர்ல நிக்கிறாரு. ஜனங்க கூட்டமா இருக்கிறத பார்த்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போறாரு. அங்க கேள்வி போட்டி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல அவரும் போட்டி செய்யணும்னு முடிவு பண்ணி அந்த ஊரு பெரியவர்கிட்ட போய், ஐயா, என் பேரு விஸ்வகசேனா. எனக்கு இந்த போட்டியில கலந்துக்கலான்னு ஆசையா இருக்கு. நான் இதுல கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். ஆனா இந்த போட்டியில வெல்றது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது. அதோ அங்க இருக்கான் பாரு, அவன் பேரு உமாபதி. அவன் எப்படிப்பட்ட கேள்வியா இருந்தாலும் டக்குன்னு பதில் சொல்லிடுவான் பாத்துக்க. அதுக்கப்புறம் அவன் கேட்குற கேள்விக்கு பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட வாய் திறக்க முடியாம போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளி அவன். ஆனா உன்னை பார்த்தா என்னவோ எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரில இருக்கு. அதனால உனக்கு நேரம் தான் வீணாமே தவிர வேற எதுவும் கிடைக்காது. அதனால சொல்றேன், இப்பயே கிளம்பிடு. அப்படி இல்லைங்க, எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்து பாருங்களேன். நான் அவரை ஜெயிச்சு காட்டுறேன். அப்புறம் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா நீ கேட்கலன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? சரி வா சொல்லி போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த பெரியவரு. ஏற்கனவே அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்தவங்க எல்லாருமே உமாபதி கையால தோக்குறாங்க. அப்போ உமாபதி பெருமையா, இங்க சுத்தி பக்கம் இருக்க வட்டாரத்துல நம்மளை விட ஒரு அறிவாளி இருக்க முடியுமா? அப்படி யாராவது இருந்தா அவங்க கூட சேர்த்து போட்டி வச்சா கொஞ்சமாவது இதை விளையாட நல்லா இருக்கும். அப்புறம் கிராம அதிகாரி, ஒவ்வொரு வருஷமும் இதே முட்டா பசங்க கூட ஜெயிக்கிறது ஒரே கடுப்பா இருக்கு சொல்லி பெருசா சிரிச்சு அங்க வந்தவங்க எல்லாருமே அவமானப்படுற மாதிரி பேசுறாரு உமாபதி. அந்த வார்த்தையை கேட்டவங்களுக்கு உமாபதி மேல கோவம் வந்தாலும் அத முழுங்கிட்டு மௌனமா இருப்பாங்க. அதுக்குள்ள ஊரு பெரியவரு விஸ்வகசேன காமிச்சு, ஏப்பா உமாபதி, அதுக்குள்ள போட்டி முடிஞ்சிருமா? இந்த பையனும் நம்ம போட்டியில கலந்துக்கலான்னு வந்திருக்காப்ல. என்னது, இந்த சின்ன பயலா எப்பாற்பட்ட எப்படிப்பட்ட பெரியவங்களோடலாம் போட்டி போட்டிருக்கேன்னா இந்த சின்ன பையன் கூட போய் போட்டி போடுறதா? அது அசிங்கம். ஏங்க, ஏன் கூட ஏன் போட்டி போடுறதுக்கு வேணாங்கிறீங்க? ஒருவேளை தோத்துருவேன்னு பயப்படுறீங்களா? டேய் சின்ன பயல, உன் அளவு தெரியாம பேசிட்டு இருக்கா. எனக்கு பயமா? வா, உன்னை ஒரே நிமிஷத்துல தோக்கடிச்சு எப்பயுமே வாங்கிட்டு இருக்க இந்த பரிசா இந்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்து மறுபடியும் வாங்கிட்டு போற சொல்லி விஸ்வகசேனனை போட்டிக்கு கூப்பிட்டு அவரை சில கேள்வி கேக்குறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே விஸ்வகசேன தடுமாறாம நொடியிலேயே பதில் சொல்றாரு. அது வரைக்கும் உமாபதி தான் ஜெயிப்பாருன்னு நினைச்ச மக்கள் விஸ்வகசேன வந்ததால அப்படியே போட்டி ரொம்ப விறுவிறுப்பா மாறிடுச்சு. அவரு போடுற கஷ்டமான கேள்விகளுக்கு ரொம்ப எளிதா பதில் சொல்ற விஸ்வகசேனாவை பார்த்த உமாபதிக்கு உள்ளுக்குள்ள அவரு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா கம்பீரமா, என் கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் பார்த்தாத, நீ என் கேள்வி கேட்டாகணும், புரியுதா? அப்படியே கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு சில கஷ்டமான கேள்விகள் கேக்குறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றாரு உமாபதி. யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்ல அந்த ஊரு பெரியவருக்கு புரியல. அப்ப அவரு நடுவுல புகுந்து இப்படி சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நீங்க 2 பேரும் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லிட்டீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிட போகுது. அதனால இத போட்டியை சீக்கிரம் முடிச்சுக்கணும்ல.
அதனால கடைசி கேள்வியா விஸ்வகசேனா உமாபதிய ஒரு கேள்வி கேட்பாரு. அப்படியே உமாபதியும் விஸ்வகசேனா கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி அந்த கேள்விக்கு யாரு சரியா பதில் சொல்றாரு அவங்க தான் ஜெயிக்கிறவரு. அப்படி இல்லைன்னா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி உமாபதி நல்லா யோசிச்சு ஒரு கஷ்டமான கேள்வி கேக்குறாரு. அதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு சரியான பதில் சொல்றாரு விஸ்வகசேனா. இப்போ உன்னோட முறை விஸ்வகசேனா. அப்படியேங்க. அப்படின்னு ஊரு பெரியவருக்கு சொல்லி, இந்த உலகத்திலேயே எல்லாத்த விடையும் ரொம்ப கஷ்டமான வேலைன்னா அது என்னது? என்ன விஸ்வகசேனனை கேட்க உமாபதி சிரிச்சுக்கிட்டே, ஓ, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் ஏதோ பெரிய கஷ்டமான கேள்வியை கேட்க போறியோன்னு நினைச்சேன். எப்படியோ சரி, பதில் சொல்ற கேளு. இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை சொர்க்கத்துக்கு போறது தான். அப்புறம் அந்த அமிர்தத்தை கடையிறது. நீ என்னவோ ஒரு கேள்விதான் கேட்ட, நான் உனக்கு 2 பதில் கொடுத்துருக்கேன். இன்னும் என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன்பா கிராம அதிகாரி, நான் தான் ஜெயிச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லவும் விஸ்வகசேன இப்படி சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க உமாபதி. இந்த சொர்க்கங்கிறதோ இந்த அமிர்தம் கிடையிறதோ எங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அதை பார்த்ததும் கிடையாது. அதனால நமக்கு தெரிஞ்சும் செய்ய முடியாத வேலைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க என்ன கேக்குறாரு விஸ்வகசேனா. அப்போ உமாபதிக்கு தான் தோத்துருவனோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சு இன்னும் 2 பதில் சொல்றாரு. அதுவும் சரியானது இல்லைன்னு சொல்றாரு விஸ்வகசேன. அப்போ உமாபதிக்கு கோவம் வந்து, சின்ன பயல, எப்படியாவது என்னை இந்த போட்டியில தோக்கடிக்கணும்னு நான் சொல்ற பதில் எல்லாம் என்னமோ தப்புன்னுல சொல்ற நீ. அப்படிலாம் இல்லனே, நீங்க சொன்ன எந்த பதிலுமே நிஜமாவே இந்த கேள்விக்கு சரியான பதிலா இல்ல. ஓ அப்படியா? அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் மட்டும் சொன்னா பத்தாது. அந்த பதில் சரியானதுன்னு நீ நிரூபிச்சு காட்டணும். அப்பதான் நீ சொன்ன பதில் சரி அப்படின்னு நான் மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்களும் சரியான பதில்னு எடுத்துப்போம். நான் சொல்ற பதில் சரின்னு என்னால நிரூபிக்க முடியும். அதனால நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நான் பதில் சொல்றேன். சரி, நான் இந்த போட்டியில தோத்து போட்டதாவே வச்சுக்கலாம். நீ முதல்ல அதுக்கான பதில சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு உமாபதி. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பதிலா இருக்கும்னு தீவிரமா விஸ்வகசேனனை பாக்குறாங்க. அப்போ விஸ்வகசேன, இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா நம்ம ஆசைகளை அடக்குறது தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விஸ்வகசேன சொன்ன பதில கேட்டு அவரை புகழ்றாங்க. அத பார்த்த உமாபதிக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த போட்டியில தோத்தா அவருக்கு ரொம்ப பெரிய அவமானம்னு மனசுல நினைச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. இவன் சொன்ன பதில் ஒண்ணு சரியானது இல்ல. ஆசைகளை அடக்குறது ஒண்ணு அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. அப்படி ஆசைகளை அடக்கணும் ஒருத்தவன எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் நேரம் கொடுங்க. அவனை நாளைக்கே உங்களுக்கா இங்க கூட்டிட்டு வர. அப்படின்னு அந்த ஊரு பெரியவரே கேக்குறாங்க. அப்படியே இருக்கட்டும் உமாபதி. அப்ப நாளைக்கு காலையில இந்த போட்டி மறுபடியும் தொடங்கும். அப்புறம் விஸ்வகசேனா, இன்னைக்கு ராத்திரி நீ எங்க வீட்லயே தங்கிக்கலாம். அப்பதானே நீ நாளைக்கு ஜெயிச்சினா உனக்கு பரிசு கொடுக்க முடியும்னு எனக்கு நம்ம தோணுது. அப்படியே நடக்கட்டும் சொல்றாரு விஸ்வகசேன. அன்னைக்கு ராத்திரி உமாபதி தான் எப்படியாவது இந்த போட்டியில தோக்க கூடாதுன்னு நினைச்சு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு அவருக்கு ஒரு முனிவர் வேஷம் போட்டு ஆசை இல்லாத ஆளா நாடகம் போட சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த போட்டி மறுபடியும் ஆரம்பிக்குது. ஊரு பெரியவரும் விஸ்வகசேனனும் உமாபதியும் அப்படியே அந்த போட்டிய பார்க்க நிறைய மக்கள் அங்க வராங்க. உமாபதி அங்கிருந்து போய் முனிவர் வேஷத்துல இருக்கும் அந்த ஆளை கூப்பிட்டுக்கிட்டு, நேத்து நான் ஒரு ஆளை பத்தி சொன்னல, அது இவரு தான். இவருக்கு எந்த ஆசையுமே இல்ல. வேணும்னா நீங்களே பரிசை வச்சு பாருங்க என்ன சொல்றாரு உமாபதி. அப்ப விஸ்வகசேன முனிவர் வேஷத்துல இருக்க அந்த ஆள்கிட்ட போய், சாமி, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் அரங்கத்துல இருக்க ஒரு ஆசிரமத்துல இருந்து வரப்பா தம்பி. சாமி, உங்களை மாதிரி ஒரு பெரியவங்களோட தரிசனம் எங்களை மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப புண்ணிய சாமி. அதனால உங்களுக்காக என்கிட்ட இருக்க தங்கம் அப்புறம் என்கிட்ட இருக்க காசுகள் எல்லாம் காணிக்கையா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு நிமிஷம் இருங்க சாமி, நான் இப்பயே போய் அதையெல்லாம் கொண்டுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருப்பா தம்பி.
எனக்கு இந்த காசு பணம் இதெல்லாம் தேவையில்லைப்பா தம்பி. அது மாதிரி விஷயம்லாம் எனக்கு தேவையே கிடையாது தம்பி. அப்படி ஒருவேளை உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா பெரியவங்களுக்கு தானமா கொடு. அவங்க நல்லா சந்தோஷப்படுவாங்க. சொல்லி அவருக்கு எந்த ஆசையே இல்லாத மாதிரி நடிக்கிறாரு அந்த மாறு வேஷத்துல இருக்கிற ஆளு. அப்போ விஸ்வகசேன இப்படி சொல்றாரு. சாமி, நீங்க ஒருவேளை நாளைக்கு கிளம்பி இங்க காலையில வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை இருக்குன்னு நான் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்க நாளைக்கு காலையில இங்க வரலன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஆசை இல்லைன்னு நானும் ஒத்துக்குவேன். அப்படியே இங்க இருக்க எல்லாருமே ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு விஸ்வகசேன. அவர் என்ன சொல்றாருன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே புரியல. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போறாங்க. உமாபதி முனிவர் வேஷத்துல இருக்கிற ஆளை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இப்படி சொல்றாரு. ஒருவேளை நீ நாளைக்கு காலையில இந்த போட்டிக்கு வரலனா உனக்கு நிஜமாவே ஆசை இருக்குன்னு அந்த விஸ்வகசேனா அதையெல்லாம் அந்த சபையில சொல்லி அந்த போட்டியை ஜெயிச்சிருவான். அதனால நீ நாளைக்கு காலையில அந்த போட்டிக்கு வந்து உனக்கு எந்த ஆசையுமே இல்லைன்னு நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு உமாபதி. அடுத்த நாள் எல்லாருமே அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா மெதுவா நடந்துகிட்டே முனிவர் வேஷத்துல இருக்கிற அந்த ஆளும் வராரு. அவரை பார்த்ததுமே விஸ்வகசேன இப்படி சொல்றாரு. உங்களுக்கு எந்த ஒரு ஆசையுமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்களே சாமி, அப்படி இருந்து ஏன் வந்தீங்க? அதான் நீ எப்படி எனக்கு ஆசை கொண்டு வருவன்னு பார்க்கலான்னு வந்தப்பா. அப்ப அது ஒரு ஆசை தானே அப்படின்னு விஸ்வகசேன சொன்னதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கை தட்டி விஸ்வகசேனனை புகழ்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அது இருக்கட்டும் சாமி, உங்களுக்கு எப்படி ஆசை இல்லாம இருக்கும்? உங்களுக்கு ஆசை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவே நீங்க அங்க அரங்கத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஒரு நாள் இருக்க சொன்னாலும் இருந்திருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஆசை இல்லைன்னு இப்ப நிரூபிக்க வந்ததும் ஒரு ஆசை தானே? அப்படின்னா எப்படிப்பட்ட சாமியாரா இருந்தாலும் ஆசையை அடக்கணுங்கிறதுல தோத்து தானே போவாங்க. அப்படின்னா இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை இந்த ஆசையை அடக்கிறது தானே என புன்னகையோட சொல்றாரு விஸ்வகசேன. அப்போ உமாபதி தான் தோல்விய ஒத்துக்கிட்டு அந்த போட்டிக்கு வந்தவங்கள அவமானப்படுற மாதிரி பேசினதுக்காக அவங்களுக்கு மன்னிப்பு அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஊரு மக்கள் விஸ்வகசேனனை ரொம்ப நல்லா கௌரவிச்சு பரிசா காசையும் கொடுக்கறாங்க. அதை எடுத்துக்கிட்டு சொந்த ஊருக்கு கிளம்புறாரு விஸ்வகசேனன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு வாவா டிவி தமிழ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களை கஷ்டமான வேலை என்னன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லியிருப்பீங்கன்னு கமெண்ட் மூலியமா சொல்லுங்க.